சார் வணக்கம் சார். வணக்கம் சார். தேமுதிக பிரேமலதா அவர்கள் வந்து பார்த்தோன்னா எப்போ கேள்வி கேட்டாலும் ஜனவரி 9 ஜனவரி 9ன்றாங்க சார் கூட்டணி கொடுத்து. உங்கள் கருத்து என்னது? அவங்க எப்பவுமே முடிவு எடுக்கும்போது இந்த அரசியல்லாம் இப்போ எல்லா கட்சியும் விண்ணப்ப பாடலாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னுமே அவங்க தேர்தல் பற்றி சொல்லவே இல்லை. எப்பவுமே தவறான முடிவுகள் தான் எடுக்கிறதா நான் நினைக்கிறேன். கடந்த தேர்தல் கூட பார்த்தீங்கன்னா திமுக கூட பேசினாங்க, அண்ணா திமுக பேசினாங்க, சட்டமன்ற இதில். அதுக்கப்புறம் டிடிவி கூட போனாங்க. அவங்க மட்டும் அந்த விருதாச்சலத்தில் வந்து நல்ல வாக்கு வாங்கினாங்க, நல்ல ஓட்டு வாங்கினாங்க. அப்போ அதிமுக கூட மட்டும் இவங்க தேர்ந்திருந்தால் இன்னும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் அவங்க அதான் முடிவெடுப்பதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து எம்எல்ஏவே ஆயிருப்பாங்க அப்படின்னு. கண்டிப்பாக எம்எல்ஏ ஆயிருப்பாங்க. அவங்க கட்சியை வளர்ந்துருக்க மாட்டேது. ஏற்கனவே ஒரு எதிர்கட்சியாக வளர்த்தவர் கேப்டன். அதெல்லாம் வந்து குறைக்கிற மாதிரியே அவங்க எடுக்கிறாங்க முடிவுலாம். அதனால் அவங்க ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி எல்லாம் நிர்வாகித்து பண்ணது ஈவன் கேப்டன் அவர்களே எடுத்து அந்த மக்கள் நல கூட்டணிலாம் தோற்று போயிட்டார். ஸோ அவர் இல்லை இன்னைக்கு. அவர் வந்து ஒரு மாபெரும் சக்தி. அந்த சக்தி இல்லாத இடத்துல நீங்கள் வந்து டக்குன்னு என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இவங்க ஏதோ ஒரு கூட்டணி கூட சேரணும். திமுக கூட இவங்க போகிறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறாங்க. ஆனால் திமுக கூட போனால் சீட்டு தான் கொடுப்பாங்க. அதிமுக கூட போனீங்கன்னா சீட்டும் கொடுப்பாங்க, ஒரு மக்களவை பாராளுமன்றத்துக்கு அதுவும் ஒரு சீட்டு இருக்குது, மேல் சபை உறுப்பினர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க வந்து இன்னும் முடிவு எடுப்பதில் வந்து இன்னும் தடமாடுறாங்க. 9ஆம் தேதி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த தலைவர்கள் தான் டைம் சொல்லணும். ஆனால் இவங்க கூட்டணிக்கு போகிறவங்களே டைம் சொல்லுறது ஒரு அதிசயமான ஒரு வித்தியாசம். புரிஞ்சிக்காமல் நடக்கிறாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. சார், ரெண்டு கட்சி கூட ஒரே டைமில் வந்து பாமக தான் சார் ஆரம்ப கட்ட காலத்தில் பேசுனாங்க. ஆனால் அவங்களுடைய பாணிலே வந்து இவங்களும் இருக்காங்களா நினைக்கிறோம்ல சார்? ஆமாம். இப்போது திமுக கூட முதல்வர் ஸ்டாலின் கூட ஒரு ஃபங்க்ஷனில் போய் போகிறாங்க. சரி, நம்ம எல்லாமே நினைக்கிறோம் இங்கே கூட்டணி போகிறாங்கன்னு. இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி இந்த பக்கம் வராங்க. திரும்பி டிடிவி கூட போய் உட்காந்து பேசுகிறாங்க. அவங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பது வந்து இன்னும் புரிஞ்சிக்க முடியாமல் இருக்குது. அதில் வந்து அவங்க தெளிவான ஒரு முடிவு எடுத்து இப்போவே உங்கள் தொண்டர்களுக்கு சொன்னால் தான் அவன் வேலையை பார்ப்பான். ஸோ அதனால் இது முடிவெடுப்பது ரொம்ப அதிகமான டைம் எடுக்கிறது தப்பான ஒரு விஷயமா. இது வந்து பாமகவோட ஃபாலோ நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? இல்லை, ஆமாம், நீங்கள் சொல்லும்போது பாமகவோட நிலைப்பாடு எல்லாமே இங்கே போவாங்க, திரும்பி இங்கே வருவாங்க. அப்போ என்ன எல்லாருமே பொதுமக்கள் என்ன சொன்னாங்க, பொட்டி கொடுக்குற பிரச்சனையாக இருக்கே அப்படி தான் அவங்க நினைப்பாங்க. ஸோ இந்த அம்மாவும் அதே ஃபார்முலாவை இவங்களும் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு சொல்லி எல்லோரும் பேசக்கூடிய பொருளாக இன்றைக்கி இருக்குது. சார், இப்போ அந்த 9ஆம் தேதி என்ன முடிவாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? சரி, என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அதிமுக கூட தான் போவாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அது மூழ்கும் கப்பலாக திமுக இருக்குது இப்போ. அதனால் கண்டிப்பாக அவங்க அதிமுக கூட தான் இவங்க கூட்டணி போவாங்க என்பது. நன்றிங்க சார். நன்றி.